விருச்சிக ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சி ஆகுவார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசி மற்றும் 3ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீடு மிக 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 சிறப்பு ஸ்தானங்களை பார்வை செய்யறதுனால என்னென்ன தேவைகள் வேணும்னு காத்திருந்தீங்களோ அத்தனை தேவைகளும் இவ்வாண்டு உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்களுக்கு மேல குரு பார்வை விழுது அப்படின்னு அர்த்தம். உங்க ராசிக்கு 2, 5 குடையவராகவும் இருந்து நண்பராகவும் இருந்து இருக்கிற கிரகங்கள்லயே பிரபல்யமான ஒரு ஒளி நிறைந்த கிரகமாகவும் இருந்து அது மட்டும் அல்லாமல் அந்த குரு உச்ச நிலையையும் அடைந்து கேளயோகம் சொல்லக்கூடிய குரு கேது தொடர்புலையும் இருந்து உங்க ராசியை பார்க்கறதுங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சத்தன்மை அடையக்கூடிய குருவோட தன்மை. அதே நேரத்தில் கேதுவோடெல்லாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரால் அணிய முடியாதுங்க. ஆக இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டா உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். உங்களுடைய புகழ் பெயர் ஊராரால் பேசப்படும். அப்படி ஒரு நல்ல ஒரு யோக அமைப்பு. பிள்ளை பேறு வேண்டுவோருக்கு பிள்ளை பேறு கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய தன்மை. சகோதர வர்க்கங்கள் நல்லா இருக்கும். தான தர்ம புண்ணியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற சனியவும் இவ்வளவு நாள் சனி அங்கே இருந்து காரிய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதையும் குரு பார்த்து தடையை நீக்கிறாரு. அப்படின்றப்போ ஒரு விசேஷமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு செயல்படும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா வெற்றி ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு முருகருக்குரிய ராசியாக உங்களது வர்றதுனால நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வர பட்சத்தில் வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல வெற்றிகளை அடைவீர்கள். வாழ்த்துக்கள்.